வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம சம்பந்தி குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஜெயிலுன்னு அலையறத வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க இல்ல சார்? அந்த குடும்பம் உங்களை என்னமோ எப்படி படுத்தி எடுத்துச்சு. அந்த சின்ன பொண்ணு கல்யாணமே ஆகாம உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு உங்க கண்ணை எல்லாம் விரல விட்டு ஆட்டுச்சு இல்ல. ஐயா, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இங்க வச்சு உங்களை விசாரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு என்ன வாய்ப்பு? நாமளே நம்ம வக்கீல வச்சு இவங்களை விசாரிக்க சொல்லலாம். அதுவும் நல்ல யோசனை தான். வக்கீல கூப்பிட்டு உங்களை விசாரிப்பாங்க. அப்ப நீங்க எங்களுக்காக சாதகமா பேசணும். ஆமாங்க, எங்க பொண்ணை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு நீங்களா பார்க்க தானே செஞ்சீங்க. கண்ணீர் விட்டு கதறும் போது கூட உள்ள கூட்டிட்டு போலே. நீங்க நீங்க கேஸ் கொடுக்க சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டுட்டே நாங்களே இது வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்ப நம்ம 2 பேருக்குமே பொது எதிரி இவங்க தான். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பழி வாங்கின திருப்தி கிடைக்கும், எங்க பொண்ணுக்கும் வாழ்க்கை திரும்ப கிடைச்சிடும். ஐயா செய்யறோம், நல்லாவே செய்யறோம். சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நமக்கு சாதகமா தான் சொல்றேன்னு இருக்காங்க. பாக்கியம், என்னமோ நமக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமாவே நடக்குது. அவங்க கிட்ட போய் என்ன பேசுனீங்க? என்னமோ பேசணும். இந்த பாரு மயிலு, நீ அதெல்லாம் விடு. நான் இப்பவே சொல்லிவிட்டேன். நான் என் புருஷனை பார்த்தேன், மாமியாரை பார்த்தோம்னு பேசிக்கிட்டு உருகிக்கிட்டு நாங்க சொன்ன எதுவுமே நடக்கல அப்படின்னு எதுவும் சொல்லி வச்சிடாத. அப்புறமா நாங்க தான் போய் கேஸ் போட்டோம்னு உங்க அப்பாவை என்னைய தூக்கி உள்ள வச்சிருவாங்கடி.